இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பாருங்கள், இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்து நாம் கேட்போமாக. கடைசி காலமாக இருக்கிறபடியினால் அத்தன் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிய வேணும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம். நீ என் வசனத்தை காத்து கொண்டபடியினால் பூமியில் நோக்கி வருகிற சோதனை காலத்திலே நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான், ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்படியானவர்களுக்கு தான் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். பாருங்கள், நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் நம்மை பாதுகாப்பார். ஆனால் அவர் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அப்போ பிசாசு என்ன செய்வான் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத படிக்கு நம்ம என்ன செய்வான், மோசம் போக பண்ணுவான். அதுதான் பிசாசுடைய வேலை, நாம் நிர்வாணமாக்குவது, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பது. அதான் ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத படிக்கு அவன் தூண்டி விட்டான். அதோடு அவங்களுடைய கண் திறக்கப்பட்டு நிர்வாணம் என்று அவர்கள் பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கு அதான் நடக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இத்தான் காரியம் நடக்கிறது. மாம்சத்தை தூண்டி விட்டு அவர்களை நிர்வாணமாக்குகிறான், அதாவது ரட்சிப்பை இழக்கச் செய்கிறான். அதான் ஆதாம் ஏவாள் பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு இருந்தவர்கள், ஐக்கியப்பட்டு இருந்தவர்கள். ஆனால் பாருங்கள், அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று அங்கே நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரோடு எந்த உறவும் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு அநேகருக்கு தான் நடக்கிறது. ஸோ நாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். 2வது கீழ்ப்படிவோம். அதுதான் முக்கியம். அப்போ கீழ்ப்படியும் போது தான் உலகத்தை நோக்கி வருகிற சோதனை காலத்திலே கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். எல்லாரையும் தப்புவிக்க மாட்டார். யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அதை காத்து கொள்ளுகிறார்களோ, அவர்களைத்தான் கர்த்தர் தப்புவிப்பார். அதுக்குத்தான் நாங்கள் பார்க்குறோம். அதான் சத்தியம் நமக்கு சொல்லும். அப்போ நானும் நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ரட்சிக்கப்பட்டேன் சொல்வதை விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டவருடைய கிரியை நாம் செய்வோமாக. அங்கே தான் பார்க்குறோம். அதான் பார்க்குறோம், நீதியின் வஸ்திரத்தை நாம் அணிய வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். முதலாவது சுத்தம் உள்ளது அது. அப்போ அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட சுத்தம் உள்ளது. அப்போ நாம் சுத்தம், நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பு வரும்போது தான் அந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரகாசம். அது அப்போ சுத்தமாகி வரும்போது அந்த மகிமையினாலே மூடப்படுகிறோம். அது ஒரு பிரகாசத்தை உண்டாக்குறத நான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் நாங்கள் இந்த காரியம் 3வது பார்க்கும்போது அது என்னவா, மெல்லிய வஸ்திரம். அப்போ அது ரெண்டும் சேர்ந்தது தான் மெல்லிய வஸ்திரம். அந்த வெளிப்படத்தில் நான் திரும்ப வாசிக்கிறேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. பாருங்கள், அந்த மெல்லிய வஸ்திரம் தான் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த மெல்லிய வஸ்திரத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படி இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த காரியம். அது அப்படி பார்க்க தெரியும். ஆனால் இந்த மெல்லிய வஸ்திரம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை மூடி இருக்கிறபடினாலே அது பார்க்க தெரியாது. அப்போ அதான் ரட்சிப்பின் வஸ்திரம் மூடப்பட்டு நீதியின் வஸ்திரத்தான் மூடப்பட்டு இருக்கிறோம். அப்போ அந்த கர்த்தருடைய மகிமை மூடி இருக்கிறபடினாலே அதான் அந்த மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரமாக இருந்தாலும் அது எப்படி இருக்கிறதா, சுத்தம் உள்ளதாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உள்ளதாக இருக்கிறது. அதனாலே அது மெல்லிய வஸ்திரம் நாம் உடுத்திருந்தாலும் அந்த மாம்ச காரியங்கள் ஒன்றுமே வராது, மாம்சம் ஒன்றுமே தெரிய வராது. என்று அத்தான் பார்த்தீங்கன்னா நீதியின் வஸ்திரம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா மெல்லிய வஸ்திரம் சுத்தமாக இருக்க வேணும், பிரகாசம் உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேணும், மகிமை நிறைந்த வாழ்க்கை. அது இருந்தால்தான் அந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த நீதி வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்ள முடியும். அப்போ இதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த நீதியின் வஸ்திரம் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. பாருங்கள், நீதியின் வஸ்திரம் எப்படி எனக்கு கிடைக்கும், அது எப்படி நாம் அந்த காரியத்தை நாம் அணிந்து கொள்ளலாம். அப்போ நீதி வஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். சுத்தம் உள்ளது, பிரகாசம் உள்ளது, ஸோ அது மெல்லிய வஸ்திரம் உள்ளது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த நீதியின் வஸ்திரத்தை எப்படி நாம் அணிந்து கொள்வது, அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த நீதியின் வஸ்திரம் எப்படி நமக்கு அது கிடைக்கும் என்று சொன்னால்,
பாருங்கள், சொல்லப்பட்ட பல காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், முதல் காரியம் சொல்லுகிறது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதின் மூலம், அதான் இரட்சிப்பு. அப்போ இன்றைக்கு நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதோடு நான் நிப்பாட்டி விட்டோம், அடுத்த ஸ்டெப்புகளுக்கு நாங்கள் போகவில்லை. அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டபடியால் தான் நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமாம் கொடுக்கிறோம். ஸோ ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோம். எப்படி செய்கிறோம்னா ரட்சிக்கப்பட்டபடியினாலே நாம் அதை செய்கிறோம். ஆனால் அதோடு நாம் நிப்பாட்டி விட்டோம், கடந்து நாம் போக வேண்டும். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்குள் வேர்கொள்வதின் மூலம்தான் அந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு வருகிறது. அப்போ நாம் வேர்கொள்ள வேண்டும். அப்போ அந்த ப்ரொசஸை நாம் செய்ய வேண்டும். அப்போ வேர் கொண்டால்தான் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவர் மேல் கட்டப்படுவதன் மூலம். அப்போ நீதியின் வஸ்திரம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது அவருக்குள் நான் வேர் கொள்ள வேண்டும். அப்போ அந்த ப்ரொசஸ் இருக்குது. அப்போ வேறு கொள்ள வேண்டும்னா அதுக்கேற்ற காரியம் நான் செய்ய வேண்டும். அப்போ அந்த தண்ணீர் ஊற்றி அதுக்கேற்ற காரியத்தை செய்யாட்டால் அந்த வேர் ஆழமாக அந்த வேர் போகாது. அப்போ கிரியை செய்யாமல் அந்த வேர் ஆழமாக போகாது. அப்போ வேர் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. அந்த வேர் இருந்தால்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது அவர் மேல் கட்டப்பட முடியும். யார் அவர் மேல் கட்டப்பட முடியும்? அடுத்தது நாலாவது அவருக்குள் நடந்து கொள்ள முடியும். பாருங்கள், அப்போ அந்த ப்ரொசஸை பார்க்கும்போது அப்படி வரிசையாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வர வேண்டும். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டதோடு நிப்பாட்டி விட்டோம், வேர்கொள்ளவில்லை, கட்டப்படவில்லை அவர் மேலே, மற்ற அவருக்குள்ளாம் நடந்து கொள்ளவில்லை, அவருக்குள்ளாம் நடக்க வேண்டும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா போதிக்கப்படுவதன் மூலம், மற்ற அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே என்று சொல்லு. அப்போ போதிக்கப்படுவதன் மூலம், அப்போ இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று மனுஷனுடைய போதனை இருக்கிறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய போதனை இருக்கிறது. அப்போ இதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மனுஷனுடைய போதனை எப்படிப்பட்டது என்றால் அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்கள் ஆகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஸோ இது பலமுறை நாம் வாசிச்சிருப்போம். பாருங்கள், இப்போ இதை சொல்லுகிறபடி இன்றைக்கு நம் கண்ணாலே பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவதை. இங்கே பாருங்கள், இதில் வடிவாக எழுதப்பட்டிருக்கு மனுஷனுடைய போதனை எப்படி இருக்கலாம். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். முதலாவது எங்கே துவங்குது என்றால் அந்த ஆரோக்கியமான வார்த்தையை கேட்க அவரால் முடியவில்லை என்றால் அது ஆரோக்கியமான வார்த்தை என்ன செய்யும் என்றால் நம்மை சீர்திருத்தும், நம்மை உணர்த்தி மனம் திரும்ப தூண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு மனம் திரும்புவது என்றால் விருப்பம் இல்லை, உணர்த்திவிக்கப்படுவதற்கு விருப்பம் இல்லை. அதனால தான் முதல் எங்கே துவங்குதுன்றால் ஆரோக்கியமான வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க, அதில் விருப்பம் இருக்காத மனது இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்களா, செவித்தினர் உள்ளவளாகி. அப்போ கர்த்தருடைய அந்த சத்தியத்துக்கு அவங்க செவியை கொடுக்க முடியலை அவங்களால, என்றால் அவங்களால கேட்க முடியலை அந்த காரியத்தை. அந்த ஆரோக்கியமான வார்த்தையை அவங்களுடைய காது அதை ஏற்றுக்கொள்ளுதில்லை. அந்த வார்த்தையை, சத்தியமுள்ள வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதில்லை. அதான் செவித்தினர் உள்ளவள் ஆகி அவங்க என்ன செய்கிறாங்களா நான் வார்த்தையை சொல்ல வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. அப்போ இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒளி நிவேசத்தை தரித்த ஊழியக்காரர்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்களாண்டா சத்தியத்தை போதிக்க மாட்டாங்க, கர்த்தர் சொல்லுகிறதை போதிக்க மாட்டாங்க. என்ற கர்த்தருக்கும் அவங்களுக்கும் எந்த உறவும் இருக்காது. ஆனால் கிறிஸ்தவ பேரை தரித்து கொள்வார்கள், தாங்கள் ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்வார்கள், தாங்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள், தாங்கள் போதகர் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு உறவும் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பெயராலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வார்த்தையை சொல்வார்கள். என்ற கர்த்தருடைய பெயரை சொன்னால்தான் நீங்கள் கேட்பீங்க கர்த்தருடைய வார்த்தையை. அப்போ இடைக்கிடைக்க கர்த்தருடைய பெயர் வரும் அதிலே. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்களாம், சொல்லப்பட்டபடி சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு அங்கே அனுப்புவார்கள். அப்போ அவங்க எல்லா இடம் போய்
சத்தியத்தை பேச மாட்டாங்க, ஆரோக்கியமான வார்த்தையை பேச மாட்டாங்க, வேறு வேறு காரியங்களே பேசுவார்கள். அது எப்படி என்று சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, சத்தியத்துக்கு செவியை விளக்கி, அப்படிப்பட்டவர்கள் சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கேட்கிறவர்களும் சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்கிறது என்றால் சத்தியத்தை விட்டு அவர்களை விலகச் செய்கிறது. பாருங்க, விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள், தங்கள் சுய இச்சை கேட்ட போதர்களை தெரிந்து கொண்டு அவன் கட்டுக்கதைகளை அவர்கள் பேச தொடங்குவார்கள். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பேசுவார்கள், ஆனால் அதுக்குள் கட்டுக்கதைகள் இருக்கிறது. ஏன்னா சத்தியத்துக்கு அவங்க என்ன செய்ய, செவியை விளக்கிட்டாங்க, சொல்லப்பட்டு செவியை விளக்கி. ஏன்னா சத்தியத்தை கேட்க விருப்பம் இல்லை, ஆனால் கட்டுக்கதைகளுக்கு உடனே காதை திறந்து வடிவாக கேட்பார்கள். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தான் மனுஷனுடைய போதனைகள். அப்போ இப்படிப்பட்ட போதனைகள் நம்மை மாற்றாது, கத்தெடுத்து நம்மை கிட்டி சேர வைக்காது. இப்படிப்பட்ட போதனைகள், மனுஷனுடைய போதனைகள் கத்தரை விட்டு நம்மை பிரித்து கொள்ளும். அப்போ அதுதான் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அதே நேரம் தேவனுடைய போதனை இருக்கிறது, அதை நான் காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அருமையான வார்த்தை. அங்கே நாங்கள் பார்க்குறோம், அவர்கள் என்ன செய்கிறார்களா, கட்டுக்கதைகளை அவர்களுக்கு என்ன செய்வார், போதிப்பார்கள். கட்டுக்கதைகள், இப்போ மனுஷ போதனைகள், அதான் அதை மெயினாக இருக்கும். ஆனால் கத்தெடுத்து செய்தியை பெறுகிறவர்கள் அவர்கள் எப்படி சொல்வார்களாம் பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லப்படுகிறது ஆவியானவர் என்ன செய்வாராம், எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அப்போ எல்லா காரியத்தையும் ஆண்டவர் போதிப்பார். அதான் பாருங்கள், பல காரியத்தை ஆவியாக நமக்கு போதிப்பார். நம்முடைய சூழ்நிலை அவர் அறிவார். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் அறிவார். அப்போ அதற்கேற்ற வார்த்தை அவர் கொடுப்பார். அப்போ அந்த வார்த்தை என்ன செய்கிறது, நம்முடைய இதயத்துக்குள் ஊடுருவி சென்று நம்மை உணர்த்தி மனம் திரும்ப வைக்கிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம், பேதுரு பிரசங்கித்தார், 3000 பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கு ஒரு காரணம், ஆவியானவர் ஒன்று பேசுகிறார், ரெண்டாவது அந்த வார்த்தை அவங்களுடைய இதயத்துக்குள் போய்விட்டது. அதான் இருதயம் குத்துண்டவர்களாய் அவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ இருதயம் குத்துண்டு, அப்போ தான் உணர்த்தி வைக்கப்படுகிறாங்க. அவங்களும் பக்தி உள்ளவங்க, ஒவ்வொரு வருஷம் அந்த பண்டிகைக்கு வந்து போகிறவர்கள், பக்தி உள்ளவர்கள் அவர்கள். ஆனால் அவங்க பார்த்தீங்க, பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக பேசும்போது இருதயம் குத்தப்பட்டது. அவங்க உடனே மனம் திரும்புகிறார்கள். 3000 பேர் பாருங்க. அத்தான் கர்த்தருடைய வார்த்தை செய்கிறது. அதான் இங்கே சொல்லப்படுகிறது, தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, அடுத்தது நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார். அப்போ அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துவார். அப்போ தான் நான் மனம் திரும்ப முடியும். அந்த வார்த்தை நமக்குள்ளேருந்து அந்த ஆவியான பேசுவார், அதான் ஞாபகப்படுத்துவார், நினைப்பூட்டுவார். அப்போ நாம் தவறும் போது, நாம் விழும்போது உடனே வார்த்தையினாலே நம்மை நினைப்பூட்டுவார். அப்போ உடனே நாம் மனம் திரும்புவோம். அதான் பாருங்கள், மனுஷனுடைய போதனைக்கும் தேவன் நமக்கு போதிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். மனுஷன் போதித்தால் அது கர்த்தரை விட்டு நம்மை தூரப்படுத்தும். தேவன் நமக்கு போதித்தால் அது கர்த்தரிடத்தில் கிட்டி சேர வைக்கும், மனம் திரும்ப வைக்கும். நம்முடைய இருதயம் உணர்த்தப்படும், குத்துண்டுபடும். அப்போ கர்த்தரிடத்தில் நாம் கிட்டி சேருவோம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். அதான் ரெண்டுக்கு வித்தியாசம். அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த போதனை எங்கேருந்து வருகிறது, மனுஷனிடத்திலிருந்து வருகிறதா அல்லது தேவனிடத்தில் வருகிறதா? அப்போ உங்களுடைய ஆவியிலே உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்கள், 5வது பார்த்தோம், போதிக்கப்படுவதன் மூலம். அதான் நாங்கள் பார்த்தோம், அந்த போதனைண்டா எப்படிப்பட்ட போதனை, மனுஷ போதனை இருக்கிறது, தேவனுடைய போதனை இருக்கிறது. ஸோ 6வது நாங்கள் பார்ப்போம், விசுவாசத்தில் உறுதிப்படுவதன் மூலம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது என்றால் நம்மை விசுவாசத்திலே உறுதிப்படுத்துகிறது. பாருங்கள், அப்போ படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இப்படி நாம் செய்து வரும்போது தான் அந்த நீதியின் வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், விசுவாசம் உறுதிப்படுவதன் மூலம். 7வது, தொடர்ந்தும் இதில் நாங்கள் பெருகுவதன் மூலம். அப்போ இதுதான் மிக முக்கியம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மை வளர வைக்கிறது. அப்போ இதை நாம் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வர வேண்டும். அப்போ செய்யும் போது அப்போ இது தான் ஒரு நீதியின்படி வாழும் ஒரு வாழ்க்கையை
நாம் வாழ முடியும். அதான் மிக மிக முக்கியம். அப்போ சுயநீதி அல்ல, தேவ நீதி. அப்போ தேவ நீதி அதான் நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ளுகிறோம். பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 28 உள்ள வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். பாருங்கள், அப்போ இதுதான் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், கொலைசீரில் சொல்லப்பட்டபடி பாருங்கள், அந்த 7 காரியங்கள் நாம் தொடர்ந்து இந்த காரியத்தை நாம் செய்து வரும்போது இங்கே சொல்லப்பட்டபடி நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். இப்போ புத்திரராக இருக்கிறீர்கள் என்ற வளர்ச்சி வந்து விட்டது. அப்போ நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நாம் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதேன் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்திலே. அப்போ நாம் வளர்ந்து கொண்டு வரும்போது அதான் கொலைசீரில் நாங்கள் பார்த்தபடி இந்த 7 காரியங்கள் அந்த வளர்ச்சி வரும்போது இப்போ நாங்கள் பார்க்கும்போது அதான் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். அதான் பார்க்க 6வது விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும் கொலைசீரில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதன் மூலமாக நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். அப்போ நாம் புத்திரராய் மாறிவிட்டோம். அப்போ அந்த வளர்ச்சி வந்து விட்டது. அப்போ அதற்கேற்ற ப்ரொசஸத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நாம் கவனிக்கிறோம் என்று சொல்லி எவ்வளோ காரியத்தை நாம் தியானிக்கிறோம். அப்போ இதில் சொல்லப்பட்டபடி புத்திரராக இருக்கிறீர்களே 27ஆம் வசனம், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ உண்மையாக நாம் ஞானஸ்நானம் எடுத்தோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ப்ரொசஸை நாம் செய்து கொண்டு வர வேண்டும். அப்போ வெளித்தோட்டத்தில் ஞானஸ்நானம் எல்லாரும் எடுத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய மன ரீதியிலே நாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசஸை நாம் செய்ய வேண்டும். வெளித்தோட்டத்தில் எடுத்தது நல்லது தான், ஆனால் நம்முடைய மன ரீதியில் எப்படி, நம்ம உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், அப்போ அதில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறேன்டா, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. தரிப்பீர்கள் சொல்லப்படவில்லை, தரித்து கொண்டீர்களே என்ற அந்த வளர்ச்சி வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ ஞானஸ்நானம் எடுத்த நம்முடைய வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி வந்து கொண்டு இருந்தால்தான் கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வோம். அதை இங்கே பார்க்குறோம் கொலைசீரிலே நாங்கள். அப்போ ஒரு வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அப்போ இதற்காகத்தான் அப்போ இப்படி நாம் செய்யும் போது தான் அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்கிறோம். ஏன்னா அப்படி வளர்ந்தோம் என்றால் நமக்கு அந்த வேறுபாடு இருக்காது. அந்த சபை இந்த சபைன்னு நாம் அந்த வேறு பிரித்து இருக்க மாட்டோம். பாருங்கள், அந்த ஜாதி இந்த ஜாதி என்று சொல்லி இன்னும் கிறிஸ்தவ மத்தியில் இருக்கிறது. நான் படித்தவன், நீ படிக்காதவன், நான் பணக்காரன், ஏழை. ஸோ இப்படி பல வித்தியாசங்களை நாங்கள் பார்க்குறோம் கிறிஸ்தவ உலகத்திலே. பாருங்கள், இப்படி பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் அவங்க இன்னும் வளரவில்லை, இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். வளர்ச்சி இல்லாதனால தான் பிரிக்கிறார்கள். நான் அந்த சபையை சேர்ந்தவன், நான் இந்த சபையை சேர்ந்தவன் என்று சொல்லி பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா குழப்பங்களும் இருக்கிறது. ஏன்னா அந்த வளர்ச்சி இங்கே இருக்கவில்லை, கிறிஸ்துவை தரிக்கவில்லை. அதனால் வந்த விபரீதம் தான் இது. அப்போ கிறிஸ்துவை உண்மையை தரித்திருந்தால் அங்கே சொல்லப்பட்டபடி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்களே. அப்போ நாம் ஒன்றாய்த்தான் இருக்கிறோம். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பரிசுத்த ஆவியினோட உதவியோடு. இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த 2 வஸ்திரங்களாலே என்னுடைய நிர்வாணத்தை நான் மூடாமல் தொடர்ந்து நான் மாம்சத்தில் இருந்தால் பாருங்கள், அதில் அவர் விபரீதத்தை நான் காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், நமக்கு தெரியும் ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது, நீதியின் வஸ்திரம் இருக்கிற. அப்போ ரட்சிக்கப்பட்ட நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் அணிந்து கொள்கிறேன். அப்போ நான் முடிவு பரியந்தம் ரட்சிப்பை நான் பாதுகாக்க வேண்டும். அதான் போராட்டம் நமக்கு இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சியை வரும்போது நீதியின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். கொலைசீரில் 7 காரியங்களே நாங்கள் பார்த்தோம். அப்போ ஒரு வளர்ச்சி வருகிறது. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறேன், நீதியின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த 2 வஸ்திரமும் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் தொடர்ந்து நான் மாம்சத்திலே அப்படியே நான் இருப்பேனா இருந்தால், கர்த்தரை கிட்டி சேராமல் மனம் திரும்பாமல் அந்த 2 வஸ்திரத்தை நான் தரிக்காமல் இருக்கும்போது பாருங்கள் வருகிற என்ன காரியம் என்று சொன்னால், பாருங்கள் முதல் பார்த்தோம் நிர்வாணம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்.
ரெண்டாவது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டாலும் அவருடைய சமூகத்தை விட்டு விலகும் ஆபத்து. அதான் நாங்கள் முதல் ஆபத்தை நாம் பார்த்தோம். அது நம்மை பிசாசு என்ன செய்வான்? நிர்வாணமாக்குவான். அதான் முதல் ஆபத்து. ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழக்க வைப்பான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தால் நிர்வாணம் வரும். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க ரெண்டாவது ஆபத்து என்னென்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டாலும் அவருடைய சமூகத்தை விட்டு விலக செய்யும் அந்த ஆபத்து. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ முதல் காரியம் நிர்வாணமாக்குவது, அதை நாங்கள் பார்த்தோம். அது ரெண்டாவது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவருடைய சத்தம் கேட்டாலும் அவருடைய சமூகத்தை விட்டு ஒளித்து கொள்வது, அது விலகி போவது, அது ஒரு ஆபத்து. பாருங்கள், அதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால், அது ஒரு காரியம் சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ அது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அப்போ பாருங்க, அங்கே வேதம் சொல்கிறது பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். அப்போ கர்த்தர் வருகிறார் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே. அப்போ முதல் பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்து என்னென்றால், பாருங்க, குடும்பத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கென்ற நேரத்தை ஒதுக்குவதில்லை. அதான் நாங்கள் பார்க்குறோம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலேன்னு சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தரோடு ஐக்கியப்படுவதற்கு ஒரு நேரம் நாம் வைத்திருக்க வேண்டும். குடும்பமாக நாம் ஐக்கியப்படுவதற்கு, கர்த்தரோட தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரோடு நாம் ஐக்கியப்படுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதான் சொல்லப்படுகிறது பகலில் குளிர்ச்சியான வேளையிலே. அப்போ இன்றைக்கு அந்த ஆபத்து என்னென்றால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் நாம் அவருடைய சமூகத்தை கிட்டி சேராமல் அவரை விட்டு விலகி போவதற்கு என்ன காரணம் என்றால், இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதில்லை. பாருங்கள், குடும்பமாக இருந்தாலும் சரி, அது தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஸோ நான் எல்லாரையும் நான் சொல்லவில்லை, ஆனால் அதிகமான பேர் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதில்லை. அதான் இந்த பகலின் குளிர்ச்சியான வேலை என்று சொல்லப்படும். அப்போ ஒரு கர்த்தரை சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்துக்கு ஆண்டவர் தேடி வருகிறார். ஆதாமையும் ஏவாளையும் சத்தம் கேட்டவுடனே பாருங்கள், அந்த பழத்தை புசிக்கிறதுக்கு முன்பாக அந்த சத்தம் கேட்டவுடனே அவர்கள் கர்த்தரிடத்தில் போனவர்கள் இப்போ நிர்வாணம் வந்ததினாலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவுடனே அவர்கள் விலகி போகிறார்கள். இன்றைக்கி பாருங்கள், அதிகமான மாம்ச காரியங்கள் உடையவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் அதிகமாக மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறவர்கள் ஜெபம் பண்ண மாட்டார்கள். கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை போவது தான் அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் கிழமை நாட்களிலே வேதம் வாசித்து தியானிக்க மாட்டார்கள், ஜெபம் பண்ண மாட்டார்கள். பாருங்கள், குடும்பமாக இருந்தாலும் சரி ஜெபம் பண்ண மாட்டாங்க. குடும்ப ஜெபம் இருக்காது, அல்லது தனிப்பட்ட ஜெபம் இருக்காது அவங்களோட வாழ்க்கையிலே. ஏனென்றால் அவர்கள் நிர்வாணமானபடியினாலே அதை ஆதாமேவால் ஒழித்து கொண்டார்கள், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு அப்படி தான். இன்றைக்கு அநேகர் மாம்ச காரியங்கள் அவங்களுக்குள் காணப்படுகிறபடியினால், மாம்ச காரியத்தினாலே நடத்தப்படுகிறபடியினாலே கர்த்தரிடத்தில் கிட்டி சேருவதில்லை, ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குவதில்லை. குடும்பமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தரை சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவதில்லை. அப்போ முதல் ஆபத்தாத்தான் பிசாசு என்ன செய்வான்? நம்ம நிர்வாணமாக்கி, ரெண்டாவது கர்த்தரை கிட்டி சேராதபடி, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாதபடிக்கு, ஜெபம் பண்ணாதபடிக்கு, கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தையை வாசித்து கேட்காதபடிக்கு, அப்படியே நம்ம என்ன செய்வான்? நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்தி விடுவான். அதான் ரெண்டாவது ஆபத்து. அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேணும். பாருங்கள், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குண்டா, பாருங்கள், பகலின் குளிர்ச்சியான வேலை. அப்போ ஒரு நேரம் இருந்ததுக்கு தேவன் ஆதாம் ஏவாளை சந்திக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்தார். அப்போ அந்த நேரத்துக்கு அவர் வந்தார். இவன் நிர்வாணம் அருந்தபடியால் இவங்க ஒழித்து கொண்டுட்டாங்க. அப்போ இன்றைக்கு இதுதான் நடக்கிறது. ஒரு கால ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தவர்கள், வாஞ்சித்தவர்கள், இப்போது நிர்வாணம் வந்ததினாலே, அதாவது மாம்ச காரியங்கள் அதிகமாய் அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதினாலே கர்த்தருடைய சமூகத்துக்கு அவர்கள் போவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்வார்கள். ஞாயிற்றுக்கிழமை போய் வருவதோடு
கிறிஸ்துவுக்கும் அவர்கள் இருக்கிற அந்த உறவு அதோடு போய்விட்டுரும். கிழமை நாட்களே ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, கர்த்தரோட சமூகத்திலே காத்திருக்க மாட்டாங்க, கர்த்தர் தன்னோடு பேச வேணும்னு சொல்லி காத்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டாங்க. அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், முதலாவது நம்முடைய வேதத்தை நாங்கள் பார்க்கும்போது இயேசு தனிப்பட்ட ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கினார். ஸோ அதை நான் காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையை மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஸோ இங்கே இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாலே அநேக திரளான ஜனங்கள் எப்போதும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் ஜெபத்துக்கென்று அவர் நேரத்தை ஒதுக்கினார். தனிப்பட்ட ஜெபத்துக்கென்று நேரத்தை ஒதுக்கினார். அப்போ பார்க்குறோம் பாருங்கள், வேதத்தில் பல இடங்களை நாங்கள் பார்க்க முடியும். அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். அப்போ முதலாவது பிசாசு என்ன செய்வான், நம்ம நிர்வாணமாக்கிட்டு, ரெண்டாவது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மை தூரப்படுத்துவது. அதான் ஜெபம் இல்லாமல் போகுது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. அப்போ அதுதான் பிசாசோட ரெண்டாவது தந்திரம். அவன் செய்கிற அந்த ரெண்டாவது காரியம், அந்த ஆபத்துக்குள் நம்மை நடத்துவது. அப்போ ஜெபம் இல்லாமல் போவது, கர்த்தரோட எந்த பேச்சுவார்த்தையும் இருக்காது. அப்போ இயேசுவை நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பிஸியாக அவர் இருந்தாலும் கூட அவர் தனிப்பட்ட ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கி பிதாவின் சத்தத்தை கேட்க போனார். அடுத்த நாள் என்ன செய்யணும் என்று பிதா அவருக்கு சொல்ல வேண்டும். அப்போ அவர் பிதா சொல்லுகிறபடி தான் அவர் செய்வார். அதான் அவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அது எனக்கு பிடிச்ச வசனம், அதை நான் வாசிக்கிறேன். அப்போ தான் நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும். 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான், நான் என் சுயமாக ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. அப்போ இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், தான் சுயமாக ஒன்றும் செய்வதில்லை என்று சொல்லி. அப்போ என்ன அர்த்தம் என்றால், ஒவ்வொரு நாளும் அவர் பிதாவிடத்தில் போய் கேட்கிறார் அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதான் அவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறேன். அப்போ அவருக்கு சித்தமானது அவர் தேடலை, பிதா அவர் அனுப்பினபடினால் பிதாவுக்கு சித்தமானது அவர் தேடுகிறார். இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா 36ஆம் வசனம், அது என்னவெனில் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்போ 2 காரியத்தை அவர் இயேசு இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, அவர் சொல்லுகிறார், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்தது. அப்போ எப்போ கற்பிக்கிறார்? ஜெபம் பண்ணும்போது கற்பிக்கிறார். பிதா சொல்லுகிறார், அப்போ கற்பிக்கிறார். அதுக்கு பிறகு நான் செய்து வருகிறதுமான கிரியை. அப்போ அவர் கற்பித்ததை அதை அப்படியே செய்கிறார். சுயமாக தன் இஷ்டத்துக்கு இப்படி செய்தால் நல்லா இருக்கும், அப்படி செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படி செய்யவில்லை. அவர் எதை கற்பிக்கிறாரோ பிதா, அதுதான் அவர் செய்கிறார். அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜெபம் பண்ண நாம் போக வேண்டும். நாம் பழக்கப்பட்ட ஜெபத்தை நான் சொல்லவில்லை, அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கு நாம் தான் பேசுகிறோம் ஒழிய கர்த்தர் நம்மோடு பேசுகிறதுக்கு இடம் கொடுப்பதில்லை. நாம் உடனே ஜெபம் பண்ணிட்டு என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரின்னு சொல்லி நாம் எழுந்து போய் விடுகிறோம். அப்போ அவர் நம்மோடு பேசுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய செவியை திறந்து காத்திருக்க வேண்டும். கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு அநேகருக்கு டைம் இல்லை. கடமைக்காக ஜெபம் பண்ண, என்ன மனசாட்சி குத்தும் தானே ஜெபம் பண்ண இல்லைன்னு சொல்லி. அப்போ அந்த கடமைக்காக அந்த வழக்கத்தினாலே ஜெபம் பண்ணிட்டு நாம் போய் விடுகிறோம். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்குறோம், அங்கே பிதா சொல்லுகிறார் இயேசுவுக்கு, அவர் கற்பிக்கிறார். அப்போ கற்பித்ததை அவர் செய்கிறார். ஸோ அடுத்த முறைக்கு தொடர்ந்து மிச்ச கார் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.